ஷர்மிளா தெரியும்ல அத்தை? ஆமாண்டி, அந்த ஒரு பொண்ணு அழகா இருக்குமே அவதானே? என்னாச்சு அவளுக்கு? அவ தனி கொடுத்தனும் போயிட்டா அத்தை. இப்ப அவங்க மாமியார் ஒண்டியா எல்லா வேலையும் வீட்டுல செய்யறாங்க. ஏண்டி, மாமியாரோட நல்லா தானே இருந்தா, எதுக்கு இப்ப தனி கொடுத்தனும் போனாலாமா? அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலாமா, மாமியார் அதெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால ஹஸ்பண்டோட மூளையை வாஷ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா அத்தை தனி கொடுத்தனும். இப்ப அவங்க மாமியார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அடிப்பாவி, இப்படி அடி பண்ணுவா? என்ன பண்றது அத்தை, பண்ணிட்டாலே. இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, உன்னையும் கெடுத்துருவாளுங்க. சரிங்க அத்தை. அத்தை அப்புறம் என்னம்மா சொல்லு, நீ என் பொண்ணு மாதிரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இவ்வளவு அம்மா வீட்டுக்குன்றா? இப்ப மட்டும் நான் போக கூடாதுன்னு சொன்னேன்னா கண்டிப்பா என்னையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு இவன் இந்த வீட்டுல டேரா போட்டாலும் போட்டுருவா. அப்புறம் சோத்துக்கு நம்ம என்ன பண்றது? பேசாம போயிட்டு வான்னு சொல்லிடலாம். அதுக்கு என்னம்மா, நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீ அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சே, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. நான் அந்த ஊர்பீலாவோட அத்தை மாதிரிலாம் இல்ல, உன்னோட அம்மா மாதிரி. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணி நான் விட்டுருவேன். தாராளமா போயிட்டு வா. போயிட்டு 10 நாளெல்லாம் வந்துடாத.